அல்லாஹு தஆலா நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையானதை தவிர அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அப்ப தர்மம் செய்யக்கூடிய பொருள், சம்பாதிக்கக்கூடிய வழி இரண்டுமே ஹலாலான சம்பாதிக்கிறான். வட்டிக்கு எடுப்பது கொடுப்பது மூலம் சம்பாதிக்கிறான். சுத்த ஹராம் வட்டி, சுத்த ஹராம் இஸ்லாத்தில் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட பெரும்பாவங்கள் வட்டி. ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله ما اقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا ومنهم من آمن ومنهم من كفر ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்தில் சூரத்துல் பக்ரா 253 வசனத்தின் 6வது அம்சத்தை நாங்கள் பார்த்தோம். வாத்தைனா ஈஸா இப்ன மரியம் அல் பையினாத் வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். அந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சியை கொடுத்ததாக கூறுகின்றான். அந்த அத்தாட்சிகள் எவை? அதை விபரமாக சென்ற பாடத்திலே விரிவாக நாங்கள் பார்த்தோம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிராயத்தில் பேசியது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம் என்று குர்ஆன் கூறுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதில் பேசியது போலவே இன்னும் பலரும் குழந்தையாக இருக்கும்போது, பால்குடி வயதில், தொட்டில் இருக்கும்போது பேசியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை சென்ற பாடத்திலே விரிவாக நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். ரூஹுல் குதுஸ் என்றால் யார்? அது யாரை குறிக்கும்? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய படைப்பின் விசாலம் என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் என்ன போன்ற விளக்கங்களை சென்ற பாடத்தில் விரிவாக நாங்கள் பார்த்தோம். அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கும் போது பின்வருமாறு கூறுகின்றான்: வலவ் ஷா அல்லாஹு மக்ததலல்லதீன மின் பாதிஹிம் மின் பாதி மா ஜாஅத்ஹுமுல் பையினாத் வலக்கின் இக்தலஃபு ஃபமின்ஹும் மன் ஆமன் வமின்ஹும் மன் கஃபர் வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு வலக்கின் அல்லாஹ யஃஅலு மா யுரீத். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் தில்கர் ருசுல் என்று நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவர்களில் சிறப்பிக்கப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர்களில் தரஜா உயர்த்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளையும் சொல்லிவிட்டு இவைகள் மூலமாக அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நபிமாரை ஏற்று ஈமான் கொண்டு அவர்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும்.
ஆனால் அல்லாஹ்வுடைய கதா கதிர், கதா கதிர் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அறிவின் விசாலம். கதா கதிர் என்று சொல்லும்போது யாரும் நினைக்கக்கூடாது அல்லாஹ் எங்களை கட்டாயப்படுத்தினான்னு சொல்லி போட்டு இவன் இப்படித்தான் இயங்குவார் என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்தல. மாறாக அல்லாஹ்வுடைய அறிவின் விசாலம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சகலதையும் அறிந்தவன். அதாவது முன்னால, சமகாலத்தில், பின்னால நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவன், ஆற்றல் மிக்கவன். அதனால படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பினங்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை அறிந்து அவன் பதிந்து விட்டான். அந்த பதிவுக்கு மாற்றமாக எதுவும் நடக்காது. இதனால் மனிதன் முஜிபராக இல்லை, கட்டாயப்படுத்தப்பட்டவனாக இல்லை. அவனுக்கு இஃப்தியார் கொடுக்கப்பட்டிருக்குது. மனிதனுக்கு நல்லதை தேர்ந்தெடுப்பதா அல்லது தீரை தேர்ந்தெடுப்பதா, இந்த இஃப்தியார் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டீர். அவன் நல்லதை தேர்ந்தெடுத்தாலும் அவனுக்கு நலனாக இருக்கும், தீரை தேர்ந்தெடுத்தால் அவனுக்கு தீமையாக அமையும். என்றாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும் யார் நல்லதை தேர்ந்தெடுப்பார், யார் தீயதை தேர்ந்தெடுப்பார் என்பது அல்லாஹுக்கு தெரியும். அதனால கதா கதிர் என்ற ஒன்றை வைத்து அல்லாஹு தஆலா சகலதையும் பதிந்து விட்டார். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ருஃபிஅத்தில் அக்லாம், எழுதப்படக்கூடிய பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதுவது நிறுத்தப்பட்டு விட்டது. அன்றைக்கு நடக்கக்கூடிய செய்திகள் எழுதப்படலாம். ஆனால் உலக ஆரம்பத்திலிருந்து, மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து உலகம் அழிகின்ற வரையிலும் என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பதிவேட்டிலே பயந்து விட்டான். கேட்லாக் போட்டாச்சு. அந்த எழுதுகோளுக்கு எழுதப்பட்டதுக்கு அமைவாகத்தான் இந்த உலகத்தில் சகலதும் இயங்கும். அதுக்கு மாற்றமாக எதுவும் நடக்காது. ஒரு மனிதன் விசுவாசியாக இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கதா கதர் அவனுக்கு பதியப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் காபிராக இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய கதா கதர் பதியப்பட்டிருக்கும். சில வேளை காபிராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கும் வரலாம், அதுவும் எழுதப்பட்டுதான் இருக்கும். கெட்ட மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பாவி கடைசி நேரத்தில் தௌபா செய்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவனாக இருக்கலாம், எழுதப்பட்டிருக்கும். இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அறிவோடு சம்பந்தப்பட்டவை. வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய அறிவிலிருந்து அவன் எங்களுக்கு அறிவித்து தந்ததை தவிர வேற எதையும் நாங்கள் அறிய மாட்டோம். யாராலும் அதை சூழ்ந்து கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா வஹி மூலம் அறிவித்து கொடுத்ததான் தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய முழுமையான அறிவுகளுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹு தஆலா மிக விசாலமான அறிவுடையவன். அவனுடைய அறிவுக்கு தக்கவாறே இந்த உலகத்தின் இயக்கத்தை, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களின் இயக்கத்தை ஏற்கனவே பதிந்து விட்டான். அந்த பதிவேக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் எங்கும், அதே போல உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் எங்கும். அதுக்கு மாற்றமாக இது நடக்காது. எனவே தான் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கும் போது நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பி அவர்களின் சிறப்புகளை சொல்லி, அவர்களை தரஜா உயர்த்தப்பட்டவர்களையும் சொல்லி, குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விசேஷமாக சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்திவிட்டு திரும்ப வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லுகின்றான், வலவ் ஷா அல்லாஹு மக்ததலல் லதீன மின் பஅதிஹிம் மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினாத். தெளிவான அத்தாட்சி வந்த பின்னரும் முன்னால் சொல்லப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு பின்னால வந்தவர்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் தங்களுக்குள் முரண்பட்டு சண்டை செய்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர்கள் முரண்படுவார்கள், தங்களுக்குள் சண்டை செய்து கொள்வார்கள். இத உலக வளமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இறுதி நாள் வரையும் இந்த பிரச்சனை இருக்கும். கருத்து முரண்பாடு, இரண்டு குழுக்களுக்கு இடையில் சண்டை நடந்து கொண்டா இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்ஹமத்துல் குப்ரா என்ற ஒரு யுத்தத்தை ஞாபகப்படுத்துறாங்க எங்களுக்கு. இறுதி நாள் வரும்போது
அதாவது தஜ்ஜாலை வரைக்கு முன்னால் நடக்கக்கூடிய யுத்தம் மல்ஹமத்துல் குப்ரா, அங்கேயும் இரண்டு பிரிவினருக்கு இடையில் சண்டை நடக்கும். அந்த சண்டைக்கு பின்னால தான் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலுடைய வருகையோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இப்படி அந்த வரலாறு தொடர்கின்றது. எனவே இந்த உலகம் ஒரு பக்கம் விசுவாசிகள், இன்னொரு பக்கம் காபிர்கள். இந்த இரண்டு பிரிவினருக்கும் இடையில ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த உலகம் சண்டையை காணும். அதை தவிர்க்க முடியாது. இதனால் அல்லாஹ் தஆலா வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி இருந்தால் மக்ததலல்லதீன மின் பாதிஹிம் மின் பாதி மா ஜாஅத்துஹுல் பையினாத், இந்த நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு தெளிவான அத்தாட்சியை கொடுத்து அதை கொண்டு நம்ப வேண்டியவர்கள், விசுவாசம் கொள்ள வேண்டியவர்கள் விசுவாசம் கொள்ளாமல் நம்பிக்கை கொள்ளாமல் தங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தி சிலர் முஸ்லிம்களாகவும் சிலர் காபிர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு இடையில சண்டை நடக்கும். அந்த நாடின் தான் நடந்திருக்காது. அல்லாஹ்வுடைய கதா கதரோடு சம்பந்தப்பட்டது. திரும்பவும் அல்லாஹ் தஆலா வலாக்கின் இக்தலபு என்றாலும் அவர்கள் தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டார்கள், கருத்து முரண்பட்டு கொண்டார்கள். ஃபமின்ஹும் மன் ஆமன வமின்ஹும் மன் கஃபர், அவர்கள் சிலர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை நம்பி அவர்கள் கொண்டு வந்த வேதங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டிய அத்தாட்சிகளை பார்த்து ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள், அதை மறுத்து காபிரானவர்களும் இருக்கின்றார்கள். திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகின்றான் வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு, திரும்பவும் அல்லாஹ் தஆலா ஞாபகம் பட்டால் அல்லாஹ் நாடி இருந்தால் இவ்வாறு அவர்கள் தங்களுக்குள் சண்டை செய்திருக்க மாட்டார்கள் என்றாலும் வலக்கின் அல்லாஹ யஃஅலு மா யுரீத், ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவன் என்றாலும் அல்லாஹு தஆலா தான் நாடியதை செய்வான். வலக்கின் அல்லாஹ யஃஅலு மா யுரீத் லா யுஸ்அலு மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன், அவன் எதை செய்தாலும் ஏன் செய்தான் எங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட் இல்லை. ரப்பு எங்களை படைத்தவன், இல்லாமல் இருந்து படைத்தவன், நாம் எல்லாம் அவனுடைய அபீதிகள், அடிமைகள். எங்களுக்கு உணவளிக்கிறான், உபகாரம் செய்கிறான், தேவையார் அத்தனை இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை வசதிகளையும் செய்து தந்திருக்கிறான். எனவே அவன் செய்வதை ஏன் செய்கிறான் எங்களால் கேட்கறது ரைட் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஆனால் வஹும் யுஸ்அலூன், நாங்கள் கேட்கப்படுவோம், எங்கள்கிட்ட அதை விசாரிப்பான் என்று இந்த வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்றான். இதனால் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், மினல் வாஜிப் அலல் உம்மா இதா ஜா ரசூலுஹும் பில் பையினாத் ஐ யுமினு பிஹி வ யுஸத்திகு, ஒரு நபி வந்தால் அந்த நபியை விசுவாசம் கொண்டு அவர் காட்டக்கூடிய அத்தாட்சிகளை நம்பி ஈமானின் பக்கம் வந்து அவருக்கு ஒத்துழைப்பாக உதவியாக அவரை நம்பக்கூடியவராக உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். மாறாக அவர்களை நிராகரிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நிராகரித்த காபிர்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அவர்களும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்பதை மக்களுக்கு நிரூபிப்பதற்காக வேண்டி ஏராளமான அத்தாட்சிகள், ஒன்று ரெண்டல்ல பல அத்தாட்சிகளை செய்து காட்டினார்கள். சில சமயங்களில் வாய் பேச முடியாத மிருகங்கள் அவர்களோடு பேசியிருக்கின்றன. ஒரு ஒட்டகத்துக்கு அந்த எஜமான் அநியாயம் செய்கிறான் என்பதை ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறைப்படுகின்றது. அதை விலைக்கு கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குரிய பரிகாரத்தை செய்கின்றார்கள். வேறு சில சமயம் கைகளிலே பொடிக்கற்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொடிக்கற்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மா மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்யாமல். அது கற்களாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, மனிதன் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, மலாய்க்கமார்கள் மட்டுமல்ல, உலகில் படைக்கப்பட்ட அத்தனையும் அல்லாஹு தஆலாவை துதித்துக் கொண்டே இருக்கின்றன.
அப்போ பொடிக்கற்களை கையில் வச்சு கொண்டிருக்காங்க. அவைகள் செய்யக்கூடிய தஸ்பீஹை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கேட்க வைக்கிறாங்க. அவர்கள் வளமையாக மிம்பர் மேடையில் ஏறி என்று குத்பா செய்வார்கள். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மிம்பர், வசதி இல்லாத ஒரு மிம்பர் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சஹாபி அதை கொஞ்சம் வசதியாக ரசூலா செய்து கொடுக்க வேண்டும் என்று காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி நல்ல முறையில் செஞ்சு வந்து கொண்டு வைக்கிறார். அப்போ அந்த ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி மக்களுக்கு ஹுதுபா செய்த, மக்களுக்கு விளக்கம் கொடுத்த மிம்பர் மேடை மிம்பர் அழ ஆரம்பித்து விட்டது. சினுங்கி சினுங்கி அழ ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் கற்பனை அல்ல, கதைகள் அல்ல, இதெல்லாம் சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அற்புதங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரக்கட்டையை கட்டி அணைத்து ஆறுதல் சொன்னார்கள் என்பது ஹதீஸில் வருது. இப்படி ஏராளமான அற்புதங்கள். சுப்ஹானல்லாஹ். பாலைவனத்திலே திறந்த இடத்தில் மனசனம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் தேடி பார்ப்பார்கள். தெரியாவிட்டால், கிடைக்காவிட்டால் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்று அந்த மரக்கிளையை தங்களுடைய கையினால் வளைப்பார்கள். இன்காதீலி பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு எனக்கு கட்டுப்படு. உடனே அந்த மரக்கிளை வளைந்து வந்து ரசூலுக்கு நிழல் கொடுக்கும். அதே மறுபக்கத்தில் செய்வார்கள். அந்த இரண்டு கிளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திரையாக இருந்து அவர்களுக்கு கதா ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்திருக்கின்றது. இப்படி ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். மிகப்பெரிய அற்புதங்கள் ஒன்றுதான் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இரண்டாக பிளந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது. இன்றும் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் சந்திரன் இரண்டாகத்தான் பிளந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியுதில்லை, ஆய்வாளர்களுக்கு தெரியும். அது அந்த பிளவு எப்படி ஏற்பட்டுச்சு? அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம். இப்படி நிறைய அற்புதங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதை கொண்டு இந்த மக்கள் அவர்களை நம்பி நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவர்கள் கொண்டு வந்த வேதம் அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ப வேண்டாம். இதற்காகத்தான் கொடுக்கப்பட்டுச்சு. இதனால் சொல்றாங்க வந்து, அதாவது ஒரு உம்மத்தினுடைய ஒரு நபி வந்தால் அந்த நபியுடைய உம்மத்தினுடைய கடமை, அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரையில் நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் போட்டு இருக்கின்றேன், அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் நபியாக வந்தவர்கள் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நபியாக ரசூலாக வந்தவர்கள். அதனால இந்த உலகத்தில் அவர்கள் வந்த பிறகு அவர்களை கேள்விப்பட்ட பின்னர் அவர்கள் நம்பி இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் இல்லை. நிச்சயமாக அவர்கள் சொர்க்கம் இல்லை, அவர்கள் நிச்சயமாக நரகம்தான். எனவே இந்த அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாஹு தஆலா வழங்கி அந்த உம்மத்திடத்தில் இதை கேட்குற, நீங்கள் நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் கொண்டு வந்த சத்தியத்தை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான் அந்த உம்மத்திட்ட. ஆனால் உம்மத்தில் இருப்பவர்கள் சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், சிலர் மறுத்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், வலாக்கின் இக்தலஃபு, அவர்கள் கருத்து முரண்பட்டார்கள். ஃபமின்ஹும் மன் ஆமன வமின்ஹும் மன் கஃபர், அவர்களில் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வேறு சிலர் மறுத்தார்கள் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இவ்வாறு பிளவுபட்டதனால தான் உலக வரலாற்றில் சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்கிறோம், ஹாபில் காபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மக்கள், யாருமல்ல ஒரு நபியுடைய இரண்டு மக்கள். ஒருவர் நல்லவர், மற்றவர் கொஞ்சம் வழி தவறியவர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான். ஒருவருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றொரு தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனது சகோதரனையே கொள்வதை அல்லாஹ் தஆலா வரலாறாக குர்ஆனில் சொல்றான். அப்ப இது இன்றைக்கு நேற்று வந்ததில்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும்
நபிமார்களை நம்பி முஸ்லீம்களாக மோமின்களாக இருந்தவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை நிராகரித்த, நபிமார்களை ஏற்க மறுத்த, இஸ்லாத்தை ஏற்க மறுத்த காவிர்களுக்கும் இடையிலான சண்டை கியாம நாள் வரையிலும் தொடரும். மல்ஹமத்துல் குபரா வரைக்கும் தொடரும். அதுக்கு பின்னால தஜ்ஜாலுடைய வருகைக்கு பின்னால தான் முடியும். தஜ்ஜாலை எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்வார்களோ அதற்கு பிறகு சண்டை இருக்காது, சண்டை முடிஞ்சிடும். காபிர்கள் எல்லாம் ஒளித்து ஓடி விடுவார்கள். முஸ்லிம்களுடைய கண்களில் படாமல் ஓடி ஒளித்துக் கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ட படாமல் ஓடிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மூச்சு அவருடைய கண்பாறை எவ்வளவு தூரத்துக்கு செல்லுமோ அவ்வளவு தூரம் செல்லும். இது ஹதீஸ். அப்ப அந்த மூச்சு பட்ட எந்த ஒரு காபிரும் உயிரோடு இருக்க மாட்டான். அதனால எல்லாரும் ஒளித்து ஓடுவார்கள். அதுக்கு பிறகு இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் இருக்கும். வேற எந்த ஒரு மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் இடம் இருக்காதே. அதுக்கு பிறகு சண்டை இருக்காது. அது போற யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வரும். அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்தால் திரும்பவும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு பிறகும் திரும்ப ஒரு விடிவு கிடைக்கும். அந்த விடிவுக்கு பிறகு உலகம் அழிந்துவிடும். ஒரு தென்றல் காற்று அடிக்கும். அந்த காற்று உள்ளத்தில் கடுகு பிரமாணம் ஈமானுள்ள ஒரு மனிதனையும் உயிரை கைப்பற்றிட்டு போயிடும். மீதம் இருப்பவர்கள் உலகத்திலேயே மிக மோசமான மிக கெட்டவர்கள் தான் அந்த காலத்தில் இருப்பார்கள். லா தகூமு ஸாஅத்து இல்லா அலா அஷ்ராரில் ஹல்க் மினன் நாஸ். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களை மிக மோசமானவர்கள் இருக்கிற காலத்தில் தான் கியாமத் நாள் ஏற்படும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கும் போதே வலாக்கின் இக்தலபு, அவர்கள் கருத்து முரண்பட்டார்கள். தெளிவான அத்தாட்சி வந்த பின்னரும் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர்களுடைய அல்லாஹ்வுடைய நபிமார்கள் தான் என்பதை அத்தாட்சி மூலம் நிறுவிய பின்னரும் அந்த மக்கள் தங்களுக்குள் கருத்து முரண்பாட்டு சிலர் காபிரா போனார்கள், சிலர் முஸ்லீம்கள் ஆனார்கள். திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகின்றான் வலவு ஷா அல்லாஹு மக்ததலு. இரண்டாவது ஞாபகம் முற்றான், அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு இடையில் அல்லாஹு தஆலா சண்டை ஏற்படுத்தியிருக்க மாட்டான். மக்ததல் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வலக்கின் அல்லாஹ யஃஅலு மா யுரீத், அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன், நாடியதை செய்யக்கூடியவன் என்று இந்த வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்றான். இப்போ நாங்கள் வருவோம் அடுத்த பாடத்துக்கு. 244வது வாரம் சூரத்துல் பக்கரா 254வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, ஒரு நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாளில் கொடுக்கல் வாங்கல் கிடையாது, லாபம் ஈட்டக்கூடிய எந்த ஒரு வழியும் இல்லை. லா பய வலா ஹுல்லா, எந்த ஒரு நட்பும் இருக்காது. வலா ஷஃபாஅ, யாருடைய பரிந்துரையும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்னால், அது கியாம நாள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து தர்மம் செய்யுங்கள், செலவழியுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்க கட்டளையாக சொல்லுகின்றான். சொல்லி போட்டு வல் காபிரூன ஹுமுல் ஸாலிமூன், இதை மறுக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் தான் காபிர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஆயத்துடைய விளக்கத்தை. யா அய்யுஹல்லதீன ஆமனு,
ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விசுவாசிகளை விழித்து பேசுகின்றார். அப்ப இந்த ஹிதாப் விழிப்பு காபிர்களுக்கும் இல்லை, முனாபிக்களுக்கும் இல்லை, அதே மாதிரி முஷ்ரிக் இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் இல்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு முஸ்லீமாக வாழக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹிதாப். அது ஏன் என்று சொன்னால், இஸ்லாம் இருந்தால்தான், ஈமான் இருந்தால்தான் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லாட்டி தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் தர்மம் செய்வதற்கு சில நிபந்தனைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற பாடங்களையும் நாங்கள் கர்த் ஹசனா என்ற வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லியிருக்கிறோம். அதாவது தர்மம் செய்வதாக இருந்தால் சில நிபந்தனைகள். அதிலே முதலாவது நிபந்தனை அய்யுகூனல் முன்ஃபிகு முஸ்லிமன், தர்மம் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர், நல்ல வழிகளில் செலவழிக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்கணும். காபிராக இருந்தால், முனாஃபிக்காக இருந்தால், அல்லது முஷ்ரிக்காக இருந்தால் அவருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது, வகதிம்னா இலா மா அமிலூ மின் அமலின் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்தூரா, அவர்கள் செய்த அமல்களை நாம் நோட்டமிட்டு பார்த்தோம், அவதானித்து பார்த்தோம். அதில் ஈமான் இஸ்லாம் இல்லை, அதனால அந்த அமல்களை நாம் தவிடுபொடியாக்கி விட்டோம், பரத்தப்பட்ட புழுதி போல் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்ப ஈமான் இல்லாட்டி, இஸ்லாம் இல்லாட்டி தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. எனவே தர்மம் செய்பவர் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும், முதலாவது நிபந்தனை. ஹதீஸில பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறு சில வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா விழித்து பேசும்போது, வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன். நபியே, உமக்கு முன் சென்ற நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது என்னவென்றால், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக், உமக்கும் வஹி மூலம் அறிவித்தோம், உமக்கு முன்னிருந்த நபிமார்களுக்கும் நாங்கள் வஹி மூலம் அறிவித்தது என்னவென்றால், லஇன் அஷ்ரக்த, ஒவ்வொரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், பாலாகிவிடும், பிரயோசனமற்றதாக ஆகிவிடும். வலதகூனன்ன மினல் காசிரீன், பின்னர் நீங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவீர்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலம் அறிவித்தது. இப்போ இந்த அடிப்படையில் நபிமார்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால், மற்றவர்கள் மின்பாபி அவுலா. நபிமார்கள் யாரும் இணை வைக்க போறதில்லை, ஆனால் அவருடைய உம்மத்தினருக்கு இந்த உபதேசம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா அப்படி சொல்றான். அதனால இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லது காபிராக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. இன்னொரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வமை யரித்ததித் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காபிர் ஃபஉலாயிக ஹபிதத் அமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা வஉலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன். எவர்களெல்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறி முர்த்ததா போனார்களோ அவர்கள் காபிரான நிலையில் மரணித்தால் பயமுத் வஹுவ காபிர், அதுக்கு பிறகு தௌபா செஞ்சு மீண்டும் வந்துட்டால் அல்ஹம்துலில்லாஹ், வராம காபிராகவே மரணித்து விட்டால்
ஃபஉலாயிக ஹபிதத் அமாலுஹும், அவருடைய நல்ல செயல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஃபித்துன்யா வல் ஆகிரா, இவ்வுலகிலும் மறு உலகிலும் எந்த பிரயோசனம் இல்லை. வஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் அதிலே என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். அப்ப இப்படி குர்ஆன்ல பல இடங்கள்ல நிராகரிக்கக்கூடிய காபிர்கள், அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப தர்மமும் அதை சார்ந்தது, இபாதத்து வணக்கம், எனவே அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார் எங்களுக்கு. வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகியத்தின் யஹ்ஸபுஹு الظمآن ماء ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிது ஷைஆ. ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறான். அதாவது பாலைவனத்தில் கானல் நீர், சராப் என்பது கானல் நீர். பாலைவனத்தில் தூரத்திலிருந்து பார்த்தா அங்கே தண்ணி தெரிகிற மாதிரி தெரியும், கிட்ட போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதுதான் கானல் நீர்னு சொல்றது. இங்கே அரபில் சராப்னு சொல்றது. பிகியாத்தின் ஒரு பகுதியில் பாலைவனத்தில் எப்படி கானல் நீரை பார்த்துவிட்டு தாகித்தவன் அதை தேடி செல்கின்றானோ அங்கே போன போய் தான் ஒன்றும் இல்லை. ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிது ஷைஆ, அங்கே வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. இதே போல நிராகரிக்கக்கூடிய காபிர்களுடைய செயல்களும் வல்லதீன கஃபரு அமாலுஹும், நிராகரிக்கக்கூடிய செயல்களும் நல்லமல்களும் இந்த கானல் நீரை போன்றதுதான், அதில் எந்த பேசணும் இல்லை என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஹதீஸ்களை பார்க்கும்போதே முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல் காஃபிர இதா அமில ஹஸனதன் ஃபித் துன்யா உத்இம பிஹா ஃபித் துன்யா அம்மா ஃபில் ஆখিরা லா ஷைஅ. ஒரு காபிர், நிராகரிக்கக்கூடிய காபிர், இந்த உலகத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்தால், இதா அமில அமலன் ஹஸனதன், இதா அமில ஹஸனதன், ஒரு நற்காரியத்தை செய்தால் அவனுக்கு அதுக்கு பகரமாக இந்த உலகத்தில் கொடுக்கப்படும், மறுமையில் அவனுக்கு எதுவுமே இல்லை. அதனால நிராகரிக்கக்கூடிய காபிர்கள், முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகளுடைய தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தர்மம் மட்டுமல்ல, பொதுவாக எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே முதலாவது நிபந்தனை. அதனால ஒரு முஸ்லிமா இருக்கணும், தர்மம் செய்யக்கூடியவர். அஹ்மத், அபூதாவுத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா ஒரு சஹாபி, அவருடைய தந்தை அம்ர் ஒரு சஹாபி. அம்ருடைய தந்தை ஆஸ் இப்னு வாயில் காபிர். இந்த அப்துல்லாவுடைய பூட்டான், வாப்பட வாப்பா, ஜத்து அல் ஆஸ் இப்னு வாயில். பாருங்க, காபிராக இருந்தாலும் கூட இறக்கிறதுக்கு முன்னால் தர்மம் செய்யறதுக்கு வசிய செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது அவனுடைய பழக்கம். பெருமைக்காக, புகழுக்காக, குடும்ப கௌரவத்தை பெறுவதற்காக இப்படி தர்மம் செய்தவனோட வளமை. அப்ப இந்த ஆசிபின் வாயில் அப்துல்லா இப்னு அம்ருடைய தந்தையின் தந்தை, பாட்டன், இறக்கிறதுக்கு முன்னால் வசியை செய்கிறாரு, 100 அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், எனக்காக 100 அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வசியை செஞ்சு போட்டு இறந்து போறார். அவருடைய மகன் ஹிஷாம் என்பவர் அந்த 100ல் 50 அடிமைகளை விடுதலை செஞ்சிட்டார். அப்ப இந்த அம்ர், அதாவது அவருடைய இரண்டாவது மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார், இவர்தான் தந்தை இறக்கிறதுக்கு முன்னால 100 அடிமைகளை விடுதலை செய்யும்படி வசிய செஞ்சிருந்தாரு, என்ற தம்பிய நானா ஹிஷாம் 50 பேரை விடுதலை செஞ்சிட்டாரு, மற்ற 50 பேரை நான் விடுதலை செய்ய போறேன், பிரயோசனம் அளிக்குமா என்று கேட்கிறாங்க. வந்து
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபகால இன்னஹு லவ் கான முஸ்லிமன் ஃபஅஅக்தும் வதஸத்தக்தும் வஹஜஜ்தும் பலகஹு ذلك. வாப்பா அந்த ஆசிபின் வாயில் வந்து ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவனுக்காக எனக்கு தர்மம் செய்தால், அல்லது அடிமைகளை விடுதலை செய்தால், அல்லது ஹஜ்ஜு செய்தால் அவருக்கு அந்த நன்மை போய் சேரும். அவரே முஸ்லீம் இல்லை, எனவே போய் சேராது என்ற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு நசிஹத்து பண்ணுறாங்க. செஞ்சால் மட்டும் செய்யாட்டு மட்டும் தான், அவருக்கு எந்த நன்மையும் இல்லை. அதில் இப்படி குர்ஆன்லையும் ஹதீஸிலையும் தர்மம் செய்யக்கூடியவர், தர்மம் மட்டுமல்ல பொதுவாக எந்த வணக்க வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு இஹ்லாசுன் நிய்யா லில்லாஹி தஆலா. தர்மம் செய்கிற நேரத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக, மக்களுடைய பாராட்டை பெறுவதற்காக இல்லை. மாறாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக, அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற நியத்தை அவர் உள்ளத்தில் இருக்கணும். இது இரண்டாவது. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொறுத்தவரையில் இஹ்லாஸ் இல்லாத அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வுக்கு வணக்கங்களை களப்பற்றதாக இஹ்லாசுடன் செய்வதற்கு அன்றி அவர்கள் ஏவப்படவில்லை. இப்போ அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஏவ இருக்கிறதெல்லாம் இஹ்லாஸோடு இந்த அமலை செய்ய வேண்டும் என்பதுதான். இதனால் இஹ்லாஸ் இல்லாமல், அல்லாஹ்வுக்காக என்று இல்லாமல் எந்த அமலை செய்தாலும் அதில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மூன்றாவது நிபந்தனை, அயகூனல் முன்ஃபகு பிஹி ஹலாலன் நாஃபிஅன் வல்லா யகூன இஆனதன் லஹு அலல் இஸ்மி வல் பாத்தில். அதாவது தர்மம் செய்யக்கூடிய பணமோ பொருளோ ஹலாலானதாக இருக்க வேண்டும், தீமைக்கு துணை போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் நன்மையான காரியங்களுக்கும் பயபக்தியுடைய விஷயங்களுக்கும் ஒருத்தருக்கொத்தர் உதவியாக இருங்கள், ஒத்தாசை புரியுங்கள். ஆனால் பாவமான காரியங்களுக்கும் அடந்தேறக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களை தடை செய்கின்றான். அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் பிரயோசனம் உள்ளதாக இருக்க வேண்டாம், ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலால் என்று சொல்லும்போது ஹலாலான சம்பாத்தியம், ஹராமான சம்பாத்தியத்தினால தர்மம் செஞ்சால் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் நன்மை இருக்காது. ஹராமான சம்பாத்தியத்தினால அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட நன்மை இல்லை, எந்த நன்மையும் கிடைக்காது. அதனால தர்மம் செய்யக்கூடிய பணம் பொருள் ஹலால் தான் இருக்க வேணும். ஹலால் சொல்லும்போது இரண்டு அமைப்பு இருக்குது. ஒன்று சம்பாத்தியம் ஹலாலான இருக்க வேணும், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக அல்லது வேறு தொழில்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க வேணும். இஸ்லாம் அனுமதித்த தொழில்கள் மூலமாக கிடைத்த வருமானமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அப்படி கிடைத்ததும் ஹலாலாக இருக்கணும். உதாரணமாக ஒருத்தன் தொழில் செஞ்சுட்டு போகிறதுக்கு போகிற அவனுக்கு ஒரு போத்தல் பிஸ்கியை கொடுக்குறான், பிரண்டியை கொடுக்குறான். இதை கொண்டு தர்மம் செஞ்சா அது ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டது, போதைய வஸ்துகள் ஹராமாக்கப்பட்டது. அப்போ ஒருத்தன்ட்ட வேலையை வாங்கி போட்டு அவனுக்கு கூலிக்கு பாகரமாக ஒருத்தன் போதை வஸ்தை கொடுக்குறான்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது மதுவை கொடுக்குறான்னு வச்சுக்கொள்ளுங்க, அதை கொண்டு போய் தர்மம் செஞ்சான்னு சொன்னா அது ஹலால் இல்லை.
அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதுக்கு நன்மையும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மாறாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்த வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், தீமைக்கும் அடந்தேறுவதற்கும் நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று சொல்ற வசனத்துக்கு மாறாக இருக்குது, ஒப்போசிட்டா இருக்குது. எனவே அது பாவத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஹதீஸ்களை பார்க்கிறோம். முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், ஐயுஹன் நாஸ் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்புலு இல்லா தய்யிபா. அல்லாஹு தஆலா தூய்மையானவன். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையானதை தவிர அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அப்ப தர்மம் செய்யக்கூடிய பொருள், சம்பாதிக்கக்கூடிய வழி இரண்டுமே ஹலாலானதாக இருக்க வேண்டும். வட்டிக்கு எடுத்து கொடுக்கிறான், சம்பாதிக்கிறான். வட்டிக்கு எடுப்பது கொடுப்பது மூலம் சம்பாதிக்கிறான். சுத்த ஹராம். வட்டி சுத்த ஹராம். இஸ்லாத்தில் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட பெரும்பாவங்களோடு தான் வட்டி. அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தை ஒருவன் தர்மம் செய்யறான்னு சொன்னா தர்மம் போய் சேர்ந்துடும். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. இது முஸ்லிமாக இருந்து செஞ்சால், காபிராக இருந்து செஞ்சால் ரெண்டும் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையானதை தவிர அங்கீகரிக்க மாட்டான். தூய்மையான தர்மமானதை ஏற்றுக்கொள்வான், இல்லாட்டி இல்லை. தொடர்ந்து வைன்னல்லாஹ அமரல் முஃமினீன் பிமா அமர பிஹில் முர்சலீன், அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கு எதை ஏவினானோ அதையே விசுவாசிகளுக்கும் ஏவி இருக்கிறான். பின்வரும் வசனத்தை ஒதுக்கி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். யா அய்யுஹல்லதீன யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். தூதர்களே, நீங்கள் நல்லவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், சாலிஹான அமல்கள் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை அனைத்தையும் அறிந்தவன். அப்ப இது ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ஏவியது. சாப்பிட்டா தூய்மையா இருக்கணும், ஹலாலா இருக்கணும், சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும், சாப்பிட்ற உணவு பொருளும் ஹலாலா இருக்கணும். இதே போல விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். இது சென்ற பாடங்களில் சூரத்துல் பக்ராவுடைய 172 வசனத்தில் வந்துக்கூடிய விளக்கம் வந்துச்சு. அதாவது விசுவாசிகளே, நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தால் உங்களுக்கு வழங்கின ரிஸ்கில் நல்லதை ஹலாலானதை சாப்பிடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்கள் வழங்கியதில் நல்லதை சாப்பிடுங்க, ஹராமானதை சாப்பிடாதீங்க என அல்லாஹு தஆலா இருக்கிறான். எனவே இரண்டாவது, அதாவது மூன்றாவது ஷரத்து வந்து, நாம் தர்மம் செய்யக்கூடிய பொருள் ஹலாலானதாக இருக்க வேண்டும், சம்பாதிக்கக்கூடிய வழியும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். இந்த ஹராமான சம்பாத்தியத்தை பற்றி இஸ்லாத்தில் மிக கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கு. ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு அமின் ஹலாலின் அம் மினல் ஹராம். புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. ஒரு காலம் வரும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாம், அந்த காலத்தில் மனிதர்கள் சம்பாதிக்கிற நேரத்தில் இது ஹலாலா ஹராமண்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கணக்கே இருக்காது. லாயுபாலி, பொருட்படுத்தவே மாட்டாங்க. என்ன வழியில் சரி, பணம் வந்தால் சரி. அதனால் இங்கே பார்க்குறோம், முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு போதை வஸ்து விற்பதில், போதை வஸ்து வியாபாரத்தில், அதுக்கு துணை பெறுவதில் சம்மந்தப்படுறது நாங்கள் பார்க்குறோம். கேட்டால் முஸ்லீம். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இந்த இதில் சம்மந்தப்பட இயலாது. பிற
அப்போ நாங்கள் சம்பாதிக்கிற நேரத்தில் என்னுடைய சம்பாத்தியம் ஹலாலா இல்லையா என்பதை கட்டாயம் பார்க்கணும் நாங்கள். ஏன்னா இதெல்லாம் நாளை மறுமையில் கேட்கப்படும் எங்கள்கிட்ட. அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய ஹதீஸ் தான், லன் தஸூல கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு அடியானை 2 கால்களும் அசைக்கப்பட மாட்டாது, அங்கலைமையில் இஞ்சாலும் வைக்க விட. அப்படி 4 கேள்விகள் கேட்டு அதுக்குரிய பதில் சொல்லாத வரையில். ஒன்று, அவனுடைய வயதை பற்றி கேட்கப்படும். என்ன செஞ்சாய்? 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தாய், அந்த வாழ்க்கையை என்ன செய்தாய் என்று கேட்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு நொடி பொழுது கூட வீணாக்கல. எங்களுக்கு வீணாக்கினா கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ வாழ்க்கை என்பது அல்லாஹ்வினால் எங்களுக்கு தரப்பட்ட கொடை. அதை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யலாம். துஷ்பிரயோகம் செஞ்சால் கேட்பான் அல்லாஹ் தஆலா மறுமையில். இப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாற வரும். இரண்டாவதாக வான் ஜசதிஹி, இந்த உடம்பை பற்றி கேட்கப்படும். ஃபீமா அஃப்னா, இந்த உடம்பை எதுக்கு பயன்படுத்தினான், எதில் செலவழித்தான், எதுக்கு உட்படுத்தினான் என்று கேட்கப்படும். நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினானா, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற கடமைகளுக்கு, அல்லது மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அல்லது நன்மையான காரியங்களில் ஈடுபடுறதுக்கு தன்னுடைய உடம்பை பயன்படுத்தினானா, தன்னுடைய மனை மக்களுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்க கொடுப்பதற்காக பயன்படுத்தினானா, அல்லது ஹராமான வழியிலே பயன்படுத்தினானா என்று கேட்கப்படும். அப்போ நாங்கள் நினைப்பது போல இந்த உடம்பு எங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த உடம்பை பற்றி அல்லாஹ் கேட்பான் எங்கள்கிட்ட. கேட்டால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இருந்தால் நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லலாம், இல்லைன்னு தப்பே இல்லாது. இது இரண்டாவது. மூன்றாவது, வஹன் இல்மிஹி மாதா அமில ஃபீஹி, அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு என்ன செய்தாய். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனால கற்றவர்களுக்கு 2 கஷ்டம். இதெல்லாம் ஹதீஸில் பார்க்கிறோம். நாளை மறுமையில் முதலாவதாக நரகம் செல்லக்கூடியவர்கள் 3 பேர் நீனாக ரசூலுல்லாஹ். ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து ஷஹீதாக மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை துஷ்பிரயோகம் செய்தவன். போலுக்காக, பெருமைக்காக, தன்னை வீரன் என்று சொல்வதற்காக போராடி அல்லாஹ்வுடைய ரிதாவை, பொருத்தத்தை தவறவிட்டவன். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவதாக தர்மம் செய்தவன். ஆனால் தர்மத்தால் எதிர்பார்த்தது மக்களுடைய புகழை, பெருமையை, மக்களுடைய துதியை, மக்களுடைய பாராட்டை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடல்ல. அதனால அவனுக்கு சுவர்க்கம் இல்லை. மூன்றாவதாக கற்ற கல்வியை பயன்படுத்தாத மோசமான ஆலிம்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்வி கற்ற பிறகு கற்றபடி செயல்படாத ஆலிம்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அறிவை கொடுத்திருக்கான் அல்லாஹ் தஆலா. அறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செயல்படல. அதனால கற்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாமரனாக இருந்தால் அவனுக்கு இலகு. 5 நேரம் தொழுதுட்டு, ரமதான் மாதம் நோன்பு நோட்டுட்டு, வசதி இருந்தால் தர்மம் செஞ்சுட்டு, மேலதிகமாக இருந்தால் ஜக்காத்தும் கொடுத்துட்டு, வசதி இருந்தால் ஹஜ்ஜும் செஞ்சுட்டு, யாருக்கும் எந்த தொல்லையும் செய்யாமல், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், யாருக்கும் அவனால் எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தாமல், யாருடைய சொத்தையும் அபகரிக்காமல், யாருடைய பொருளையும் திருடாமல் நல்ல முறையில் வாழ்ந்து மரணித்தான் சொன்னால் அவனுக்கு கேள்வி லேசி. ஆனால் படித்தவர்களுக்கு கேள்வி அதிகம். உனக்கு அறிவை தந்தான், குர்ஆனுடைய விளக்கத்தை தந்தான், ஹதீஸுடைய விளக்கத்தை தந்தான், தினந்தோறும் குர்ஆனோடு ஹதீஸோடு வாழ்ந்தாய், என்ன செய்தான் அல்லாஹ் கேட்பான். இதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
இந்த 3 பேரும் தான் முதலாவதாக நரகத்துக்கு போகிறது. நரகத்துக்கு போகிறாக்களுக்கு கொடி பிடிச்சிட்டு போகிறவங்க தான். அதனால் ஜாக்கிரதை. எனவே இந்த தர்மத்தை பொறுத்த வரையில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஹலால் ஹராம் பேணி அதை செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எச்சரிக்கை செய்கிறாங்க, ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் மனிதர்கள் சம்பாதிக்கிற வழிகள் ஹலாலா ஹராமான்னு பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாம். அப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வட்டி சுத்த ஹராம்னு தெரியும், ஆனால் முஸ்லீமாக இருந்து கொண்டு வட்டியில் ஈடுபடுறாங்க. களவு எடுப்பது சுத்த ஹராம்னு தெரியும், இன்றைக்கு நிறைய கொள்ளையடிக்கிறாங்க. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் போது சொல்லப்பட்ட செய்தி மெய் சிலுக்க வைக்கிறது. 29 வயசு இளைஞன், ஒரு முஸ்லிம், 200 கோடி மோசடி செஞ்சிருக்கான். சும்மா இல்லை, எவ்வளவு? 200 கோடி, 2000 மில்லியன். இது ஒன்று தான் சொன்னேன். நிறைய காட்சி படிச்சு எங்களுக்கு, ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் கதைக்க வேண்டிய தேவை ஏற்படுத்தி எங்களுக்கு. அப்ப இப்படி கொள்ளை அடிக்கிறது இன்றைக்கு 1000 2000 அல்ல, எல்லார்ட்டையும் பிசினஸ்ல லாபம் தாரண்டு எடுக்கிறது. அவன்கிட்ட 5 லட்சம் ரூபா, இவன்ட்டு 10 லட்சம் ரூபா, அவன்கிட்ட 50 லட்சம் ரூபா, இவன்ட்டு 50,000 ரூபா, இப்படி பல பேர்ட்டையும் எடுக்கிறது. எடுத்து 200 கோடி, கொஞ்சம் நஞ்சமல்ல. கடைசியில் ஆளும் இல்லை, காசும் இல்லை. தேடி பிடிச்ச ஆளை திருப்பி கோந்துட்டு கேள்வி. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது மாதிரி இன்றைக்கு சர்வசாதாரணம் நடக்குது. சர்வசாதாரணம் நடக்குது. அல்லாஹு அக்பர். அப்ப தெரியும் சுத்த ஹராம் ஜெயிலு போட்டு என்ன செய்யறது? பிஸ்னஸ் என்று எடுக்கிறது, லாபம் தாரான் ஜெயிலு போட்டு. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு 5 லட்சம் தந்தவனுக்கு ஒரு 50,000 காசை கொண்டு கொடுக்குறது. ஆஹா மாஷா அல்லாஹ், 5 லட்சம் ரூபாய்க்கு 50,000 வந்திருக்கா அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவார். சரியா? யா சுப்ஹானல்லாஹ். சிலர் இதனால ஏமாந்து இருக்கிறதே கொண்டு போடுறது. இன்றைக்கு இலங்கையில் மட்டுமில்லை, பொதுவாக உலகில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய பகற்கொள்ளை. எவரையுமே நம்பி இந்த மாதிரியாவது கொடுத்துறாதீங்க. 2 பிரச்சனை. ஒன்றும் ஏமாத்துவான், 2வது என்ன செய்வான் தெரியுமா? 5 லட்சம் ரூபாய்க்கு 50,000 கோந்து கொடுக்கணும்னா வட்டியாக தான் கொடுக்குறான். அவன் லாபமாக கொடுக்கல, அவன் எந்த பிசினஸும் செய்யல. பணத்துக்கு பணம் கொடுக்கிறது சுத்த ஹராம், வட்டி. இது இன்றைக்கு சர்வசாதாரணம் நடக்கின்ற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன எச்சரிக்கை இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு காலம் வரும், அன்றைய காலத்தில் மனிதர்கள் நான் சம்பாதிக்கக்கூடிய வழி ஹலாலா ஹராம் அடு பார்க்க மாட்டார்கள். இல்லாட்டி குடு சமூகத்தை அழிக்கக்கூடிய, சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கொல்லக்கூடிய, சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றக்கூடிய இந்த போதை வஸ்துக்கு ஒருவன் சம்மந்தப்படுறான்னு சொன்னா ஹராமாச்சு ஹலாலாச்சு எங்களுக்கு காசு வந்த போது. இதான் நோக்கம். அல்லாஹு அக்பர். வேற நோக்கம் இல்லை. எப்படியோ காசு வந்தா சரி. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது மாதிரி நடக்குது நிறைய இன்றைக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு எச்சரிக்கை செஞ்சது இன்றைக்கு வந்து விட்டதோ என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தர்மம் ஹலால் இல்லாட்டி, சாப்பிட்ற உணவு ஹலால் இல்லாட்டி, உடுக்கிற உடை ஹலால் இல்லாட்டி துவா கபூல் ஆகாது. பாதுகாக்க வேண்டும்.
அதான் அன்றைக்கு வந்து பிரச்சனை எல்லாம் துவா கேட்கறது. அன்றைக்கு நிறைய துவா கேட்கிற துவா கபூல் ஆகுது. ஏன்? மத்அமு ஹராம் வ மஷ்ரபு ஹராம் வ மல்பசு ஹராம் வ மஸ்கனு ஹராம். சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற பானம், உடுக்கிற உடை, வசிக்கிற வசிப்பிடம் எல்லாமே ஹராம், ஹராமான சம்பாத்தியத்தால் வந்தது. அப்ப துவா கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு பிரயாணி, நீண்ட தூரம் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், அவனை பார்த்தா அஷ்அத் அக்பர், தூசி படிந்தவனாக, தலைவிரி கோலமாக அல்லாஹ்வோட கையேந்திரான். யா ரப் யா ரப். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னா இஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எப்படி பதிலளிக்கப்படும், எப்படி அந்த துஆ கபூலாகும்? சரியா சொல்லி போட்டு சொல்றாங்க, வ மத்அமு ஹராமுன், அது உணவு ஹராமானது, வ மஷ்ரபு ஹராமுன், அவனுடைய பானம் ஹராமானது, வ மல்பசுஹு ஹராமுன், அவனுடைய உடையும் ஹராமானது. சுப்ஹானல்லாஹ். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அப்ப எப்படி அவனுக்கு துஆவுக்கு பதில் வரும்? அதனால ஹராமோடு சம்பந்தப்பட்ட மனிதனா துஆ கபூலாகாது, ஜாக்கிரதை. இப்படி எச்சரிக்கை செய்யப்பட்டது போல இஸ்லாம் வந்து தர்மத்தில் ஆர்வமூட்டி நிறைய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இப்ப இந்த வசனம் கூட, அதாவது 254 வசனம் கூட அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு, ஏவலா வருது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். அப்ப தர்மம் செய்வது அல்லாஹ்வால் ஏவப்பட்ட ஒரு நற்காரியம். இப்படி குர்ஆன் வசனங்கள் நிறைய வந்திருக்கின்றன, ஹதீஸ்கள் ஏராளம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல 2ஆம் அத்தியாயம் 261 வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி தர்மத்தின் சிறப்பை அல்லாஹு தஆலா சொல்றான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். சுப்ஹானல்லாஹ். ஒரு தர்மம் அல்லாஹ்வுடைய பாதையில் ₹1 செலவழிக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் ₹1 செலவழிக்கிறது ஒரு வித்தை போன்றது. ஒரு விவசாயி வயலை உழுது செப்ப நட்டு பக்குவப்படுத்தி நீர் பாய்ச்சி நெல்லை தூரான். ஒரு நெல்மணி போய் விழுந்த இடத்துல அந்த நெல்மணி முளைத்து வரும்போது 7 கதிர்கள் வருகிறது. அந்த உதாரணத்தை எல்லாம் சொல்றான். கமதலி ஹப்பத்தின் சப்அ ஸனாபில, 7 கதிர்கள், ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 நெல்மணிகள். அல்லாஹு அக்பர். அப்படின்னா ஒரு நெல்லிலிருந்து 700 நெல்மணியை வெளிப்படுத்துவது போல, ஒரு வித்திலிருந்து 700 வித்தை வெளிப்படுத்துவது போல, ஒரு தானியத்திலிருந்து 700 தானியத்தை வெளிப்படுத்துவது போல, அல்லாஹ்வுடைய பாதையிலே ₹1 தர்மம் செய்பவனுக்கு அல்லாஹு தஆலா 700 மடங்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். சொல்லி போட்டு வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியோருக்கு அதை விடவும் விசாலப்படுத்துவான். வல்லாஹு வாஸிஉன் அலீம், அவன் மிக விசாலமானவன், சகலதையும் அறிந்தவன். இது குர்ஆன். ஹதீஸில் பார்க்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க, ரசூலோட காலத்தில் ஒரு மனிதன் தஸத்தக பினாகத்தின் மக்தூமா, அடையாளமிடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிற ஒரு மனிதர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்தூமா என்பதற்கு 2 கருத்து உள்ளது. ஒன்று அடையாளம், இன்னொன்று மூக்கரம் விடப்பட்ட, ஹுதாம் விடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார். இப்போ ரசூல் சொல்றாங்க, லதஅதியன்ன யௌமல் கியாமத்தி பி700 மக்தூமா. அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் 700 ஒட்டகங்களோட வருவாய் அப்படின்னு சொல்றாங்க ரசூல். நீ எத்தனை ஒட்டகத்தை நீ தர்மம் செஞ்சாயோ அதே போன்ற ஒட்டகத்தோட நாளை 700 ஒட்டகம் உனக்கு வரும். சுப்ஹானல்லாஹ். இது முஸ்லிம், அஹ்மத், நசாயி போன்ற கிரந்தங்களை பதிவாக இருக்குது. புகாரி முஸ்லிம் இருவரும் 31 ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாட்களிலும் காலையானொன்னே 2 மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குறாங்க. ஒவ்வொரு நாள் மாமின் யௌமின் யுஸ்பிஹு அல் இபாத், மனிதர்கள் விடுத்தெழும்பக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் காலை பொழுதில் 2 மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குறாங்க. இல்லா மலக்கான் என்ஜிலான், அதுல ஒருவர் சொல்றார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ்வுடைய பாதை தர்மம் செய்பவருக்கு யா அல்லாஹ் நீ மீதத்தை கொடு. சுப்ஹானல்லாஹ். மற்றவர் சொல்றார் அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, தர்மம் செய்யாமல் கையை சுருக்கிக் கொள்றானே, பிடிச்சு கொள்றானே, மும்சிக் பிடிச்சு கொள்றானே, அவனுக்கு நீ நஷ்டத்தை கொடு என்று அவர் பிரார்த்திக்கின்றார். லா ஹவுல குவத்த இல்லா பில்லாஹ். மலக்குமாருடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடியது. அதனால தர்மம் எத்தகைய சிறப்பு மிக்க செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸுல் குதுஸியில புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கின்றார்கள். கால அல்லாஹு தஆலா அன்ஃபிக் யா இப்ன ஆதம் யுன்ஃபக் அலைஹ், ஆதமுடைய மகனே, மனிதனே, நீ அல்லாஹ்வுடைய தர்மம் செய், உனக்கு அல்லாஹ் செலவழிப்பான், உனக்கு அல்லாஹ் செலவழிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தொட்டு அறிவிக்கின்றார்கள். இப்படி நிறைய ஹதீஸில் பார்க்குறோம். எல்லாம் முடிக்கிறது டைம் போதாது. எத்தனை மணி? இன்ஷா அல்லாஹ் மிச்சம் தான் அடுத்த பாடத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படி எப்படி ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு தர்மம் செய்ய வேண்டும் இஸ்லாம் வலியுறுத்துகின்றதோ, ஹராமான சம்பாத்தியத்தை தவிர்க்கும்படி இஸ்லாம் எங்களை கட்டாயப்படுத்துகின்றதோ, அதே போல தர்மம் செய்வதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கலாம். குர்ஆன்லையும் பல வசனங்கள் தர்மத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னால், கர்த் ஹசன், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வர்களுக்கு உதாரணம் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தவர்களை போல. கர்த் ஹசன் நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். கர்த் ஹசன் என்னன்னு பார்த்தோம் நாங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அதை ஞாபகம் முட்டுறேன். இப்படி கர்த் ஹசன் சொன்னால் திருப்பி தரணும். அப்போ அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தாரது கடமைப்பட்டேன். அல்லாஹு அக்பர். நாங்கள் அல்லாஹ்வுடைய தர்மம் செய்கிறோம், அது அல்லாஹ்வுடைய கர்தாக கருதப்படுது, அதாவது கடனாக கருதப்படுது. அது பின்னால் திருப்பி கிடைக்கும் எங்களுக்கு. அந்த அளவுக்கு தர்மத்தை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. கூடுமான மட்டிலும் தர்மம் செய்வதன் மூலமாக எங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் மன்னித்துக் கொள்வதற்கான வழியை தேடிக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிப்பதற்கான வழியை தேடிக்கொள்வோம். குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே தங்களால் முடிந்ததை, சாப்பாட்டில் மிச்சம் இருந்துச்சுன்னா ஒரு ஏழைக்கு பார்சல் பண்ணி கொடுங்க, தர்மம். கறி அதிகமாக இருக்குதா, கொஞ்சம் கறியை அடுத்த வீட்டுக்கு கொடுங்க, தர்மம். சுப்ஹானல்லாஹ். அதனால தர்மம் செய்யறதுக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் கட்டாயம் இல்லை, லட்சாதிபதி இருக்கணும் கட்டாயம் இல்லை, இருக்கிறத கொண்டு செய்யுங்க. சஹாபாக்கள் தான் செஞ்சாங்க. சம்பாதிச்சிருவாங்க, பாதியை செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க, பாதியை தர்மம் செஞ்சுவாங்க, அல்லாஹ் தருவா நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டு. அதனால தர்மம் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அதில் மிச்சம் ஈடுபாடுகளாக இருந்து கொள்ளுங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நல்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.